எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள், பூ விதைகள், மூலிகை விதைகள், மாட்டுத் தீவன விதைகள் என 500க்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 25 வருடம் மகசூல் தரும் மாடி தோட்ட திராட்சை செடி கிடைக்கும். இதுல கொடி காய்கள்லாம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ என்னன்னா இப்போ ஒரு மாடல் இதுல கிரியேட் பண்ணிருக்கோம். என்ன மாடல் பண்ணிருக்கீங்க? இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கல் தூணுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் பக்கவாட்டுல கோவக்காய் நம்ம நடவு பண்ணியிருக்கிறோம். ஆமா, பார் அமைச்சு நம்ம பீர்க்கங்காய், புடலங்காய், பாகற்காய், அதுக்கப்புறமேட்டுக்கு சுரக்காய், இது நாலும் நம்ம பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் கொடி அப்படியே மேலே நம்ம ஏற்றி கட்டிடுவோம். மேலே கொடி பந்தல்ல படர்ந்துக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வெங்காயம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி பண்ணியிருக்கிறோம், கத்தரிக்காய், மிளகாய் பண்ணியிருக்கோம், முட்டைக்கோசு பண்ணியிருக்கிறோம். மெயின் கிராப் கொடி காய்கறி தான். இன்டர் கிராப்னு பார்க்கும்போது ஊடு பயிர்னு பார்க்கும்போது இந்த தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய் தான் நம்மளுக்கு ஊடு பயிர். அப்போ இது நிழல் கட்டுறதுக்குள்ள இந்த ரெண்டு பக்கமும் நிழல் கட்டுறதுக்குள்ள இந்த சென்ட்ரல்ல இருக்கக்கூடியதை நம்ம ஒரு வருமானம் பார்த்துக்கலாம். அப்போ கீழே கொடுக்கக்கூடிய களை வளர்ற இடத்துல செடியை வளர்த்துக்கிட்டோம். அப்போ இன்னைக்கு பீட்ரூட்டு, கேரட்டு, முள்ளங்கி, அதே மாதிரி காலிஃப்ளவர், கேபேஜ் எல்லாமே நம்ம விளைவிக்க முடியும். அந்த இடத்துல அந்த சூழலை மாற்றி கொடுக்கணும். அதுக்கான கிளைமேட் கண்டிஷனை மாற்றி கொடுக்கணும். இப்போ முதல் மாதத்தில் அந்த ஒரு மாத பயிர்கள் எல்லாம் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய காய்கறிகள் கிடைக்கும். அப்புறம் மேலே கொடி காய்கறிகள் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அஜித் வணக்கம். அஜித் வணக்கங்கண்ணா. போன வீடியோவில் நம்ம வாழை சாகுபடி பார்த்தோம். இந்த வீடியோவில் பந்தல் காய்கறிகள் பற்றி பார்ப்போம். இது எத்தனை ஏக்கர் இது? ஆனால் இந்த கொடி பந்தல்னு சொல்லுவோம். இது பந்தல் அடிச்சிருக்கோம். இது 1 ஏக்கருங்கண்ணா. 1 ஏக்கர்ல ஒரு அரை ஏக்கர் மட்டும் ஃபர்ஸ்ட் பேட்ச், அடுத்தது 2வது பேட்ச் அதில் பண்ணுவோம். இதான் முதல் பந்தல் பண்றது இல்லைங்கண்ணா. இது பந்தல் போட்டு இப்போ 2 வருடம் ஆகுது. நம்ம என்னன்னா இதுல கொடி காய்கள்லாம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ என்னன்னா இப்போ ஒரு மாடல் இதுல கிரியேட் பண்ணிருக்கோம். என்ன மாடல் பண்ணிருக்கீங்க? இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கல் தூணுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் பக்கவாட்டுல கோவக்காய் நம்ம நடவு பண்ணிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது அந்த கல் தூண் நேருக்கே மேட்டுப்பாத்தி அமைச்சு பார் அமைச்சிருக்கோம் பாருங்க. ஆமா, பார் அமைச்சு நம்ம பீர்க்கங்காய், புடலங்காய், பாகற்காய், அதுக்கப்புறமேட்டுக்கு சுரக்காய், இது நாலும் நம்ம பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் கொடி அப்படியே மேலே நம்ம ஏற்றி கட்டிடுவோம். மேலே கொடி பந்தல்ல படர்ந்துக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வெங்காயம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி பண்ணியிருக்கிறோம், கத்தரிக்காய், மிளகாய் பண்ணியிருக்கோம், முட்டைக்கோசு பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் இன்டர் கிராப்பா நம்ம பண்ணியிருக்கிறோம். எத்தனை பயிர் இதில் இருக்கு இப்போ? ஆமாங்கண்ணா. இப்போ இந்த கொடி ஏறி நம்மளுக்கு மேலே மகசூல் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மாதங்கள் ஆயிரும் நம்மளுக்கு. சரி, 2 மாதத்துக்கு மேலே ஆகும்போது அதுக்குள்ள இந்த பயிர்கள் எல்லாமே மகசூல் இதுவும் கொடுக்க ஆரம்பிச்சிடும், வளர்ந்து மகசூல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளுக்கு என்னன்னா மெயின் கிராப் கொடி காய்கறி தான். இன்டர் கிராப்னு பார்க்கும்போது ஊடு பயிர்னு பார்க்கும்போது இந்த தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய் தான் நம்மளுக்கு ஊடு பயிர். அப்ப இது நிழல் கட்டுறதுக்குள்ள இந்த ரெண்டு பக்கமும் நிழல் கட்டுறதுக்குள்ள இந்த சென்ட்ரல்ல இருக்கக்கூடியதை நம்ம ஒரு வருமானம் பார்த்துக்கலாம். அப்ப கீழே கொடுக்கக்கூடிய களை வளர்ற இடத்துல செடியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய உரம், களை, எல்லாம் பூச்சி மேலாண்மை எல்லாமே ஒண்ணுதான் இதுல. அப்படியா? ஆமா, எதுக்கும் தனித்துவமா கொடுக்க தேவையில்ல, ஒண்ணுக்கு பண்றதுதான் எல்லாத்துக்குமே. அப்ப இங்க இல்ல வேலையாட்கள் குறைவா இருக்குது, வேலையாட்கள் குறையிறாங்க. ஏன்னா நம்ம கலை கம்மியாக தான் இதில் வரும். அதுக்கு அடுத்தது இதில் மகசூலும் நம்ம வெரைட்டியான காய்கறிகளை உருவாக்கிக்க முடியும். அப்போ இதில் வருமானமும் நம்மளுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கும். இதுலேயே பீட்ரூட்டும் பண்ணியிருக்கிறோம். நம்ம பீட்ரூட்டு, முள்ளங்கி, மல்லி, இது 3மே விதை போட்டு பண்ணியிருக்கிறோம். அதுவும் நம்மளுக்கு முதல் மாதத்துலேருந்து இதுவும் ஒரு வருமானம் கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ முதல் மாதத்தில் இந்த 1 மாத பயிர்கள் எல்லாம் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய காய்கறிகள் கிடைக்கும். அப்புறம் மேலே கொடி காய்கறிகள் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த மெத்தட் எப்படி தெரிஞ்சுது உங்களுக்கு? ஆனால் இப்போ நம்ம எல்லாமே விவசாயிகிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு விவசாயிகள் எல்லாமே அங்கங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய மாதிரிகள் தெரியறதில்ல. அப்போ நம்ம ஈஷா மண்காப்பம் இயக்கம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றி விவசாயிகள் இந்த மாதிரி பல இந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி பல அடுக்குமுறை காய்கறிகள் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி விவசாயத்தில் வெற்றிகரமாக செயல்பட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அவங்களுடைய ஒரு மாதிரியை நம்ம மாதிரி பண்ணையில் உருவாக்கம் செஞ்சு அதை அந்த மக்கள், சுற்று வட்டார மக்களுக்கு, விவசாயிகளுக்கு நம்ம ஒரு வகுப்புகள், 1 நாள் வகுப்புகள்லாம் கொடுக்குறோம். இப்போ கீரை சாகுபடி 1 நாள் வகுப்பு கொடுக்குறோம், காய்கறி சாகுபடி கொடுக்குறோம், நெல் சாகுபடி கொடுக்குறோம், கரும்பு சாகுபடி கொடுக்குறோம், வாழை சாகுபடி, இந்த மாதிரி இடுபொருள் தயாரிப்பு பயிற்சி, இந்த மாதிரி ஒன்றுமே கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க அதை கற்றுக்கிட்டும், தியரியாகவும் கற்றுக்கிட்டும், ப்ராக்டிக்கலாகவும் இங்கே இருக்கிற மாதிரியும் பார்த்துட்டு போவாங்க. இப்போ அவங்க வயலில் போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க பயனடைவாங்க.
சரி, இப்போ உங்கள் வயலில் நீங்கள் பண்ணிட்டீங்க, இதே விஷயத்த ஒரு விவசாயி 1 ஏக்கரில் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாங்கண்ணா. இது 1 ஏக்கர் இல்லை, பல ஏக்கரில் பண்ண முடியும். அந்த மாதிரியை அப்படியே வந்து உருவாக்கம் பண்ணலாம். எப்படி வந்து ஒரு பானைக்கு ஒரு அரிசி தான் வந்து பதங்கிற மாதிரி நம்ம ஒரு மாதிரி ஒரு வயலில் பண்ணுற மாதிரி தான் அப்படியே வந்து விரிவாக்கம் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாம். இதுதான் நீங்கள் முதல்ல இந்த மெத்தடில் பண்ணுறதா இல்லை பல தடவை பண்ணலாம்? நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம், நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம 2008 இருந்து நம்ம இந்த ஈஷா மண்காப்பம் இயக்கம் வந்து ஆரம்பித்து போயிட்டு இருக்குது. விவசாய இயக்கம் ஆரம்பிச்சுது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி கிராப்ஸ்லாம் நம்ம வந்து உருவாக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ இந்த பந்தல் நீங்கள் வந்து அமைச்சதா இல்லை முன்னாடி அமைச்சிருந்தாங்களா? இந்த இது நம்ம வந்து நம்ம வந்த பிறகு இப்போ அமைச்சது தாங்க. நீங்கள் அமைச்சிருந்தாங்க. சரி, இது எவ்வளோ அடி சொல்ல முடியுமா? அது இப்போ 1 ஏக்கருக்கு அமைச்சிருக்குங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா 20 அடிக்கு ஒரு கல் தூண் போட்டிருப்பாங்க. 20க்கு 20ங்கண்ணா கல் தூண் அமைச்சு நம்ம வந்து இந்த கம்பி கட்டியிருக்கோம். இவ்வளோ இடைவெளி தேவையா? ஆமாங்கண்ணா, கொடிப்பந்தலுக்கு நம்ம நெருக்க போடணும். இது போதுமான ஒரு இடைவெளி தான், 20க்கு 20 போதுமானதாக இருக்குங்க. சரிங்க. இப்போ ஒரு விவசாயி வந்து இதை பண்ணணும்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சொன்னீங்க, மேலேருந்து வரும் கொடியிலேருந்து வரும் தரப்பயிரும், அவருக்கு என்ன வேலைகள் முதல்ல பண்ணணும்? அவங்க இப்போ பண்ண போகிறோம்னா முதல்ல என்ன வேலைகள் அவர் பண்ணணும்? அதாவது ஃபஸ்ட்டு வந்து விவசாயிகள் அவங்களோட வருவாய் ரீதியாகவும் அவங்களோட பேக்ரவுண்ட் ரீதியாகவும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா, கொடிப்பந்தல்ங்கிறது உடனே எடுத்த உடனே நம்ம வந்து பெரிய அளவில் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து காஸ்ட் வைஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு விவசாயி டக்குன்னு இதை பண்ணிட்டு தான் பண்ணணும்னா சிரமம் தான். அப்போ என்னன்னா, அவங்க வந்து மூங்கில் குச்சை வச்சு ஏப்பந்தல் போட்டு கொடி காய்கறி பண்ண முடியும். சரிங்களா? குச்சிகளை வச்சு பந்தல் அமைச்சு பண்ண முடியும். இந்த பந்தலுக்கு கீழே இடையில கேப்பு கிடைக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி ஊடுபயிராக பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஊடுபயிர் எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து வரோம். எப்படின்னா, ஒவ்வொரு பயிர்களுக்குமே ஒரு கால சூழல், அதாவது வந்து அந்த என்ன சொல்றேன்னா, அந்த உங்களுக்கு சுற்றுச்சூழல் தான் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா, மிளகு சமவெளியிலே மிளகு விளையுதுங்கிறோம். அப்போ வந்து இன்னைக்கு வந்து பீட்ரூட்டு, கேரட்டு, முள்ளங்கி, அதே மாதிரி காலிஃப்ளவரு, கேபேஜ் எல்லாமே வந்து நம்ம விளைவிக்க முடியும். அந்த இடத்துல அந்த சூழலை வந்து மாற்றி கொடுக்கணும். அதுக்கான கிளைமேட் கண்டிஷனை மாற்றி கொடுக்கணும். அப்போ இந்த நம்ம வந்து பயிர்கள் வந்து இந்த பிரதான பயிர்கள் பண்ணுறதுனால இது நிழல் கொடுக்கும்போது கீழே காலிஃப்ளவரோ முட்டைக்கோஸோ அழகாக வந்துடும், ஆஃப் ஷேடில் வந்துடும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். சரி, இந்த கால சூழ்நிலைக்கு இந்த பயிர்களை அடுத்த இந்த 3 மாதம், அடுத்த 3 மாதத்துல இதே பயிர்கள் ஒரு ரூபாய் பண்ணுவோம், வேற பயிர்கள் தான் பண்ணி ஆகும். இல்லைங்கண்ணா, நம்மளுக்கு வந்து இதில் முதன்மை பயிர்னா கொடி தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஏன்னா கொடி பந்தலுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவக்காய் வந்து ஃபுல்லாக இதில் வந்து ஏரியா ஆக்குப்பை பண்ணியிருந்த இடத்த பூரா. இப்போ கோவக்காய் வந்து ஒரு 5 வருடங்கள் வரையும் அது நல்லா காய்ச்சிட்டு இருக்கிறோம், 5 வருஷம் வரையும் காய்க்கும். அப்படிங்கும் போது இந்த கோவக்காய் ஃபுல்லாக இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ஊடுபயிர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நிழல் கட்டிக்கிறதுனால நம்ம ஊடுபயிர் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு வருமானம் எடுத்துக்கணும். சரி, கோவக்காய்னா நல்ல வருமானம் கிடைக்குமா? கோவக்காய் நல்ல வருமானம் தானே, காய் உணவு தானே. நிறையா வந்து மருத்துவ ரீதியாக வந்து இப்போ மருத்துவர்கள்லாம் அதை சாப்பிட சொல்கிறாங்க இல்லையா, கோவக்காய் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல நீங்கள் கோவக்காய் மட்டும் தான் கொடிப்பயிரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை கோவக்காய் தான் சொன்னேன். தூணுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொரக்காய், பாகல், அதுக்கப்புறமேட்டுக்கு பீர்க்கன். கொடிப்பயிரே வந்து நீங்கள் பல விதமான காய்கறிகள் தான் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் நம்ம. இப்போ 5 வருஷத்துக்கு அது இருக்கும் அப்படிங்களா? 5 வருஷத்துக்கு மகசூல் கிடைக்கும். ஆமாம், நான் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அது உங்களுக்கு வந்து அது அடுத்தடுத்து வந்து மகசூல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். விவசாயிக்கு நஷ்டம் கிடையாது அப்படின்றது. ஏன்னா வந்து நான் மேலே மூடிச்சுன்னு கீழே வருமானம் இல்லையா, அதுக்காக கேட்குறேன் நான். இல்லைண்ணா, மேலே அது உங்களுக்கு நல்ல வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அது வந்து நீங்கள் வந்து டன்னு கணக்கில் பறிக்க ஆரம்பிச்சிருவீங்க 1 ஏக்கரில். ஆனால் ஒரே காயை பண்ணாமல் அதுலேயே வந்து அந்த மாதிரி பண்ண சொல்கிறீங்க. ஆமாம், எப்பயுமே நம்ம எப்படி ஒரு மாதிரியாக பண்ணுறோன்னா, ஒரு பயிர் வந்து வளர்ந்து முழுமையாக உங்களுக்கு மகசூல் கொடுக்க ஒரு கால அளவு எடுத்துக்கும். அப்போ அந்த கால அளவு ஒரு விவசாயிக்கு ஒரு வருமானம் வேணும். புரியுங்களா? இப்போ இந்த கொடி காய்கறி மேலே ஏறி அந்த கோவக்காய் வந்து சேர்றதுக்குள்ள நம்ம வந்து அந்த விவசாயி சும்மா தான் இருப்பார், வருமானம் இல்லாமல். அப்போ நஷ்டத்துக்கு அந்த டைமில் வந்து அவருக்கான அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்ண ஒரு நம்மளுக்கு மகசூல் அந்த வருமானம் தேவை இருக்குது. அதுக்கான ஊடுபயிர் தான் இதெல்லாம். இந்த ஊடுபயிர் பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்து என்னன்னா, இந்த ஊடுபயிரில் ஒரு வருமானம் அது வர வரையும் எடுத்துட்டு இருப்பாரு. அது வந்த பிறகு அதில் இருந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. வருமானம் அவருக்கு தொடர்ச்சியாக கிடைச்சிக்கிட்டு இருக்கணும். சரி, இந்த ஊடுபயிரெல்லாம் பண்ணுறதா அவங்க ஏற்கனவே இந்த பயிருக்கு பண்ற அந்த சத்துக்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குறைபாடு தான். இது வந்து பல பயிர் பண்றதுனால ஒவ்வொரு பயிரும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் எடுக்கும். எல்லாமே ஒரே மாதிரியான சத்துக்களை எடுக்காது. அப்போ வந்து இங்க வந்து சத்து பற்றாக்குறைன்னு ஒன்று இருக்காதுங்க. அப்போ இந்த பந்தக்காய் பயிர் லாபகரமாக நம்ம கொண்டு. ஆனால் ஒரு பயிராக பண்ணாதீங்க அப்படின்றீங்க. இப்போ கோவக்காய் மட்டும் போடாதீங்க, சுரக்காய், பாகற்காய் எல்லாத்தையும் பண்ண சொல்றீங்க. எல்லாமே அது வந்து அந்த கேப்பை பொறுத்து நம்ம வந்து அந்த கேப்பை பொறுத்து நம்ம பண்றோம். இப்போ கோவக்காய் பார்த்தீங்கன்னா கல் தூணுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கோம். கல் தூணுக்கு இடைப்பட்ட இடங்கள்ல நம்ம வந்து சுரக்காவும் பாகலும் பண்ணியிருக்கோம். அப்போ என்னன்னா, அந்த இடைவெளியை நாம தான் வந்து தீர்மானிச்சு கரெக்டாக இடைவெளியை பயன்படுத்திக்கிறோம். அதான் எதுவுமே வந்து வீணாக்காம பயன்படுத்திக்கிறோம். சரிங்க, நான் கேட்ட கேள்வி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. பந்தல் காய்கறியில் ஒரு காய்கறியாக பண்ணாதீங்க, நஷ்டமாக அடைவீங்க. பல காய்கறிகள், அதாவது பல விதமான
கொடிக்காய்களை பண்ணுங்கள், அப்போ தான் வந்து லாபம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நிலத்தை வந்து சும்மா வைக்காதீங்க, வரப்போ கூட வந்து பயன்படுத்தி விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் கேட்ட கேள்விக்கு நிறைய விஷயங்களை வந்து இஷா சார்பாக வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பசுமை சார்பாக வாழ்த்துக்கள் எடுத்து வச்சுக்கிறேன். நன்றி. நன்றி.